சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்ல, தமிழை பார்க்க வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த பாப்பா ஸ்கூலுக்கு வந்த மாதிரி தெரியல சார். பிரேயர் முடிஞ்சு கிளாஸே ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்ல, வந்திருப்பா. நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இல்லையே சார், நான் பார்க்காம எந்த குழந்தையும் உள்ள போகல சார். அந்த பாப்பா வரல சார். அவங்க பாட்டி தான் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களையும் நான் பார்க்கல சார். மாஸ்டர், ஏய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தமிழ். நீ எப்படி இருக்க? ஏய், என்னடா நீங்க ஸ்கூலுக்கு வரலையா? நீ அம்மா தான் இன்னைக்கு லீவ் போட சொல்லிட்டாங்க. ஏன் லீவ் போட சொன்னாங்க? தெரியல. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன தம்பி, போன வேலையில சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்துட்டேங்க. இந்த பக்கத்து வீட்டு பாட்டி மட்டும் இல்லனா நான் உங்களை வந்து பார்த்திருக்கவே முடியாது, தெரியுமா? ஏன், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அம்மா எதையுமே முழுசா சொல்ல மாட்டாங்க. லீவ் போடுன்னு சொன்னாங்க, ஆனா ஏன்னு சொல்லவே இல்ல. சரி விடுங்க, அம்மா லீவ் போட சொன்னதும் நல்லதுதான். நம்ம வெளிய போய் நல்லா சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம். உங்க அம்மா தேட போறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். இல்ல பாட்டி, சொல்லிக்கலாம். சீக்கிரம் போனாலும் அம்மா திட்டுவாங்க, லேட்டா போனாலும் அம்மா திட்டுவாங்க. நான் லேட்டா போய் திட்டு வாங்கிக்கிறேன். நான் மாஸ்டர் கூட இருந்துட்டு தான் போவேன். பாரு இந்த பாப்பாவ. அம்மா சொன்னா கேட்கணும் தமிழ். அம்மா ஏதாவது காரணத்துக்காக தான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொன்னா ஏதாவது பெரிய ரீசன் இருக்கும்ல. ஸ்கூல் எவ்வளவு முக்கியம்னு உங்க அம்மாவுக்கும் நல்லா தெரியும். அவங்களே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னா நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? இனிமே இப்படி எதுவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா டென்ஷன் தான். இல்ல, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். இந்த வீக் இல்லனா அடுத்த வீக் பாத்துக்கலாம். இனிமே ஏதாவதுன்னா அந்த பாட்டி கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. இனிமே இப்படி எல்லாம் வரக்கூடாது, சரியா? என்ன மாஸ்டர், என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? தமிழ், ஆசை இல்லாமல இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அம்மாவுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது, அதனாலதான் சொன்னேன். புரியுதா? ஓகே மாஸ்டர். சரி, இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் நம்ம பாத்துக்கலாமா? சாப்பிட்டு போலாம் மாஸ்டர், ப்ளீஸ். சரி, கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஜாலி. பாத்து பாத்து. என்னம்மா அது? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இப்படி எல்லாம் கூட்டிட்டு வராத. கார்த்தி, அவ சின்ன புள்ளடா. உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுன்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். மா, இனிமே இந்த மாதிரி ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ண. நான் தமிழ்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், சரியா? சரிப்பா. நான் வரேன். தோ வரோம். வாப்பா, வா போலாம். நீங்க ஓட்ட போறீங்களா? வா. வாங்க 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 வாங்க.
வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியணும். யார் அந்த வீடியோ எடுத்திருப்பா? ஒன்றும் புரியல. சரி, வீட்டுக்கு கால் பண்ணி பார்ப்போம். சுந்தரி போன் அடிச்சிட்டா. எங்க தமிழ்னு கேட்க போறா. அப்பத்தா, சுந்தரி, இப்பதானே போனேன். ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? அதெல்லாம் இல்ல அப்பத்தா. என்ன பண்றீங்கன்னு கேக்குறதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன பண்ணுவோம், வீட்ல தான் இருக்கோம். நீ இதே கலெக்டர், ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். நான் என்னத்த பார்க்க, வீட்ல தான் உட்கார்ந்து இருக்கேன். சரி, தமிழ் என்ன பண்றா? அப்பத்தா லைன்ல இருக்கியா? தமிழும் செல்வியும் கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிருக்காங்களா? நான் தான் எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னல அப்பத்தா. ஐயோ, எதுக்காக போனாங்க? மாலினி தான் ஏதோ தைலமோ என்னமோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அதுக்காக தான் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. எப்போ அப்பத்தா போனாங்க? ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இன்னும் வரல. அதே என்ன புரியலையே. ஏன் நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டீங்க? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் பண்ற? தமிழ் ஏதாவது கேட்டிருப்பா. அத வாங்கி கொடுத்து செல்வி கூட்டிட்டு வருவா. அதே கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். ஷோ, அப்பத்தா உன்கிட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? சரி, போனை வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பா, ஐயோ, சுந்தரி ஃபோன் பண்றா. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே.